நான் போய் பாப்போம். ஏய் காவலன், அப்பாடா ஒரு வழியாக வேலை முடிந்தது. ஒரு வழியா ஒரு பாத்தியா? திடீர்னா எம்மா ஆட்டம் அம்மா குளுக்கோஸ். ஏய் நான் என்ன பண்ண தெரியுமா? ஒரே அடி பீச்சு போட்டுக்கிறீங்களே. ஆமா ஏய் பண்ணீங்க என்ன பண்ண தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். நானே ஏய் அவன் உடலை நேராக இரு பிளவாக பிளந்து ஒரு பாதியை எத்தனையோ காத தூரம், மறுபாதி இந்த பக்கம் காத தூரம். பரவாயில்லைங்க அனுப்பிச்சிட்டேன். இந்த செய்திய கை கொடுங்க. யார்கிட்ட சொல்லணும்? மாமா கிட்ட சொல்லுங்க போய். ஏ மாமா உன் மச்சான் சராசனா சண்டை போட்டாங்க. உன் மச்சான் அடி சடி கீச்சு கடாச்சிட்டாரு. உன் சபதம் முடிய போகுது. ஆனா உஷாராயிரு, எனக்கு ஒரு சந்தேகமாகுது. ஏன்னா காளியா தேவிக்கிட்ட வர வாய்ந்தவர் என்ன நடக்கும்போது தெரியாது. உஷாராயிரு, பாத்துக்கலாம். எங்க மகாராஜா சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா உடனே இந்த மந்திரத்தை சொல்றாங்க. தெரியுமா? தத்தாரி மச்சானுக்கு தைரியம் சொல்லி அனுப்பியானா மச்சான் நல்ல பணமுள்ள மச்சான். மறுபடியும் வந்தாரு, அடிச்சாரு, கீச்சு கடாசினாரு. அதோ போய் ஒரு பேர் போய் காத வயது தூரம் வீந்துக்குது. நான்டா இப்படி போயிது 4 பையில வீந்துக்குது. நம்ம தயா வெற்றி. முடிக்கல, எப்படியோ வந்துட்டான், உயிராயிட்டான். சந்தோஷம். நான் சரியா கவனிக்கல, எப்படிதான் உயிரானான்னு தெரியல. சரி பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண? அடிச்சு அதை விட இன்னும் 1000 குடும்பத்துக்கே ஜெகனி நான் தான் பயந்து போறாரு. கீசுட்டாரு. பகவான் என்ன கேஜி அவரே இருப்பாரு, அழிவு போறாரு. நான் எதுக்குறான் குடும்பத்தை தத்தாரி தண்ணி பீ கட்டி பீயா போகுது பாரு.
ஏய் ஐயா வந்த 3 பேரை கம்மி போடுவோம். இவர் பின்னாடி, ஏய், 3 பேருக்கு மீயாயிடும். சரி பொழுது கடாசி மாட்டாங்க பொழுது கடாசி டேய் பீமா வாடா டேய் டேய் வாடா ஏய் அப்பயா மறுபடியும் வந்து ஐயா போட்டேன் சும்மா கொஞ்சம் பேஜா வச்சு லைட்டா உட்கார்ந்த யமதர் மேல் படிக்கிறான் பாரு தோலம் நிக்கிறானா? என்னத்துக்கு பாரு எங்க நிக்கிறான்? வந்துட்டு பாவியோ என்னை பகவான் பகவான் வாயாங்க நான் சொல்றேன் அடிச்சா அடி உன் மச்சான் மூச்சஞ்சு வீந்தாச்சு சரி அவனை உள்ளதானே போக சொல்றேன் ம். போன உள்ள நீ போய் கூப்பிடுறா நீ போய் மாமா மச்சான் யோ என்னையாகிற பக்கத்துலயே தான் இருக்கிறோம் யோ வாயே கண்ணா ஓ ஒத்த வரியா பத்தியா யோ என்னையாகிற பக்கத்துல தான் இருக்கிறான் யோ வந்து தூக்குடியா வாயா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சியா அது ஆச்சு தூக்குட்டியா தூக்கி விட்டேன் மொத்தம் நான் விழுந்து போய் கூப்பிடுறேன் கண்ணா கண்ணான்றேன் ஆ போய் வாயா மாமான்றேன் ஆ அந்த பத்தியா டேய் மச்சான் உன் பக்கத்துலயே தான் நின்னு வேடிக்கை தான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்ப்ப ஆமா உன்னை அடி அடி அந்த பேர் மச்சான் உனக்கு காது கேட்கல சரியா எனக்கு ஆமா சரியா ஆ சராசனம் நானும் சண்டை போட்டோம் ஆமா அவன் எனக்கு ஈக்குவலாக தான் சண்டை போட்டான் ஆ இருந்தாலும் அவன் அடிச்சான் ஆ நான் தாங்கிக்கினேன் ஆ நான் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண அவனை அடிக்கலையா சாதாரணமா ஆ அடிச்சு அவனுடைய உடலை கிழித்தேன் ஆ கீச்சியா கீச்சுட்ட எத்தனையோ காதூரம் போட்டேன் ஆ இந்த பக்கம் போட்டேன் ஆ ஒட்டிக்கிட்டு வரான் ஆ ஒன்றும் புரியல ஆ ஒன்றும் புரியல ஆ என்ன பண்ணலாம் நான் அப்பெல்லாம் ஐடியா சரி. கேட்டேன் ஆ நான் மூச்சு ஆயிட்டேன் ஆ ஒன்றும் முடியல ஆ எத்தனை தடவை ஒரு மனுஷனை கீக்கிட்டு ஆமா அவன் உயிராகி வரான் ஆ அதனால நான் ஒன்று சொல்கிறேன் பாரு ஆ போகலான்றேன் எங்க போச்சு யோ வீட்டுக்கு போகலாம் வாயா ஏன்டா ஆ உங்க அப்பா ராசிருவாங்கண்ணா அவர்கிட்ட ஆடா என்னையா பண்ணுறது ஆ எங்கள் அப்பன் சொர்க்கம் போனா என்ன ஆ நரகம் போனா என்ன ஆ என்னால் ஒன்றும் முடியல நீ தான் ஒரிஜினல் திருநை போதப்ப உங்க அப்பனுக்கு பொந்துக்கிற நீ ஆ, ஆ. நீ கீக்கிறேன் என்னடா மச்சாச்சு மேலுமே கிச்சியா ஆ கிச்சி தான் போடுறேன் ஆ ஒட்டின்னு வரான் ஆ ஆனா ஒண்ணு ஆ 100 வருஷம் சண்டை போட்டாலும் கிழிப்பேன் ஆ. அவன் ஒட்டின்னு வந்தா கூட விட மாட்டேன் ஆ ஆனா 100 வருஷம் சண்டை போடலாமா
எங்க அப்பா சீக்கிரம் சொர்க்கம் போனல, அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு நல்லா விளைவரே சொல்லு. ஒரு மனுஷனை ரெண்டா புலகிற, சரி, 1000 காது அந்த பக்கம் ஒரு பாதி உருவம், 1000 காது அந்த பக்கம் பாதி உருவம் போடுறேன். அது ரெண்டுமே ஒட்டி 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 ஒட்டின்னு வந்து துள்ளி துள்ளி வந்து ஒட்டி ஒன்னா ஆகி வருது. இதனுடைய ரகசியம் என்னையா? ரகசியம் என்ன தெரியணும் மைத்துனா? சொல்லியா? சரா சந்தனம் பிறக்கும் போதே இரு பிளவு. ஆமா, இரு தாய் வயிற்றிலே ஒரு பிளவு ஒரு தாய் வயிற்றிலும் மறு தாய் வயிற்றில பிறந்தான். சரகாளி உயிர் கொடுத்து அண்ணவளை ஒரு முகம் படுத்தி உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படி ஒரு முகம் படுத்தனா நீ எத்தனை டைம் பிரிச்சு போடலாம் மறுபடியும் ஒட்டிக்குவான். அந்த மாதிரி வர வாங்கி இருக்கிறான். அப்போ ஒரு தாயினுடைய வயிற்றில் பாதி, மறுதாய் வயிற்றிலே பாதி பிறந்தவனை சரகாளி ஆண்டவள் இரு பிளவையும் ஒன்றாக்கி உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். புரியுதியா? ஆமா. அதனால நீ அம்மா அடிச்சாலும் உன்னால ஒன்னும் போட முடியாது. ஆமா மச்சான், நானே அம்மா தான் அடி வேணும். கம்யூனிட்டி பிள்ளைய போவாத நீ அடி வாங்கிட்டு வந்த. ஆமா, அவன் என்னென்ன பண்ணியா? நீ தெரிய நான் திருப்பி சண்டை போட்டேன், முதுகுலே வச்சான் ஆளு. அப்படியே கதையோட மச்சான் என்னைய எப்படா காப்பாத்துறா, என்னைய எப்படா காப்பாத்து மச்சான், என்ன அடி அப்படின்னு வந்துட்டியா? நான் மட்டும் கேக்குறேன், என்னைய எப்படா காப்பாத்துறா? அடிபட்டு நான் மூச்சா இருந்தாலும் என்ன கில்லாவது பேசுறேன் நீ. ஆமா ஆமா, நீ என்ன பண்ற? நீ இப்ப சொல்றேன் பார், எத்தனை ஆண்டா இருந்தாலும் அவனை விட மாட்டேன், அடிச்சு கீச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் அது என்னடா ரகசியம்? அது ஒட்டின்னு வரான், அது என்ன ரகசியம்? சரகாளி அருள் பெற்றவன். ஆமா, அப்படியா? ஆமா, சரகாளி அருள் பெற்றவன். அவன் எத்தனை டைம் கீச்சு போல ஒட்டின்னு தான் வருவான். ஒட்டின்னு தான். இது ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட. ஐடியா இருக்குதா? ஆமா. அதான் தெரியுமா பண்ணலாம்? எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? எனக்கு தெரியும் மச்சான், எப்பவே தெரியும் மச்சான். ஆமா, அது உங்க கையில மாடுன்றதா நான் அடி வாங்கி திரும்பி வந்தேன். இதான் தக்க சமயம் பொண்ணு நான் சொல்றேன் உங்ககிட்ட. என்ன தெரியுமா பண்ற? நீ குறி பறியத்துல நீ வல்லவன். அதனால நீ சண்டை போடும் போது என்ன பண்ற, உன் தம்பிக்கிறான் பாரு அர்ஜுன, அவனை பாரு, அவன் ஒரு சைக்கு காமிப்பான். அந்த சைக்கு பிரகாரம் நீ பண்ணி விட்டுனா அவன் ரெண்டாவது ஏஞ்சிக்கவே மாட்டான். முதல்ல சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிட்டா நீ ஆட்டமே ஆட மாட்டிய. கம்யூனிட்டி முதல்ல சொல்லிட்டா விஷயம் தெரிஞ்சாலே போ சொல்லி கட்சியில அடி வாங்கி ஏன்டா நான் மட்டும் வாங்கினேன், நீ வாங்கத்தால கொஞ்சம். அதுதான் நீ வாங்கணும், நான் வாங்கலாமா? நீ தான் வாங்கணும். என்னத்துக்கு வந்தாலே சரி முடிச்சுடு. அவ்வளவுதான். எப்படி பாருங்க? நான் போற மாதிரி அப்படி ஜெகனிக்க எதுக்கு என் மகடி ஊதனா மகனை எழுப்பாத விட மாட்டேன் பாரு. தத்தாரி ஓட்டல உண்மையில குடுவாசா எம்மா எம்மா ஐடியா
அடக்கு பண்ணி கையில பச்சை பச்சை போடுறேன். தம்பியை பார்த்தேன், குறிப்பறிந்தேன், இரு பிளவாக பிளந்தேன், மாற்றி போட்டு விட்டேன். ஆமா, ஒட்ட முடியல போயிடுச்சு உயிரு. அனைத்து நாட்டு அரசர்களையும் விடுதலை செய்து விட்டோம். சிறப்பாக யாகத்தை செய்ய வேண்டும். என்னுடைய தந்தை சொர்க்கம் அடைய வேண்டும். புறப்படு போலாம், புறப்படு. சிறுபால மன்னனாகப்பட்ட சமயனார் அன்னவரால் கதை தொடரும்.